ஹலோ guys, வெல்கம் டு ஸ்ட்ரைக்ஸ் கேமிங். ஸோ இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா an episodic horror fears to fathom ஹோம் அலோன். இந்த கேம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எபிசோட்ஸ்குள்ளே போகலாம். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நிறைய எபிசோட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹோம் அலோன். ஜூலை 12. I didn't want to put this up on Reddit just for it to be called a piece of fiction. I don't even know where to start. Excuse my lacks of good storytelling skills. I'll just start. It was the middle of the summer. My parents held me left for the weekend due to a work trip, which meant I was all by myself for the weekend. Also, I feel like I do have mentioned that my sleep schedule was really messed up around this time. I would sleep and get up at just about any time of the day, though I did plan on fixing that. ஸோ ஒரு கனவு ட்ரீமுக்குள்ளேருந்து எழுந்த மாதிரி இருக்குது. அலாரம் சவுண்டோட அலாரம் ஆஃப் பண்ணிவிட்டு எழுந்து பார்க்குறேன். இதுதான் என்னோடய ரூம். ஜன்னல் வழியாகவும் ஒரு அருமையான மாலை. இந்த ஊரே ரொம்ப அமைதியாக இருக்குது. இப்போ எங்கள் அம்மா கிட்டேருந்து மெசேஜ் வந்திருக்கு. No need to order anything. Already made you lasagna this morning. Check the fridge. நான் இப்போ ஃப்ரிட்ஜில் பார்க்க போகிறேன். இதோட எங்கள் அம்மா இன்னும் நிறைய மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தான் அந்த சாட்ஸ். என்னோடய ஃப்ரெண்ட் மேசன் ஓலிவர், அவனோட சாட்ஸ். ஜெசிகாவுக்கு வர முடியுமான்னு கேட்குறான் நாளைக்கு. இதெல்லாம் நான் என் ஃப்ரெண்ட் கூட பேசினது. சரி வாங்க அப்படியே நம்ம கீழே போவோம். இது பார்த்திங்கன்னா எங்கள் பேரண்ட்ஸோட ரூம். ரொம்ப அமைதியாக இருக்குது. வீட்டில் யாரும் இல்லை. ஸோ ரூம்லேயும் எதுவும் இல்லை. லைட்ஸ் எல்லாம் ஆஃபில் இருக்குது. வாங்க நம்ம கிச்சனுக்கு போகலாம். ஃப்ரிட்ஜில் எங்கள் அம்மா சாப்பாடு வச்சுருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே எடுக்கலாம். சாப்பாடு ரொம்ப சில்லுன்னு இருக்குது. இப்போ அந்த சாப்பாடை சூடு பண்ணணும். இதை நான் அவனில் வைக்கிறேன் கொஞ்ச நேரம். அது சூடாகிற டைமில் வீட்டுக்கு வெளியே போய் பார்க்குறேன். ஒரு ப்ளசன்ட் ஈவினிங்கில் இந்த ஊர் ரொம்ப அமைதியாக இருக்குது. வீட்டில் எந்த பக்கம் போனாலும் அமைதியை ஃபீல் பண்ண முடியுது நம்மளால். அப்படி நான் வீட்டுக்குள்ளே போகிறேன். என்னோடய சாப்பாடு ரெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா டிவி பார்த்துட்டு சாப்பிடுவேன். அதனால் நான் இப்போ டிவி பார்க்க போகிறேன். அப்படியே ரெடியான என்னோடய சாப்பாடு எடுத்துகிட்டு நான் ஹாலுக்கு போகிறேன். ஸோ அங்கே டிவி ஆன் பண்ணிவிட்டு நான் டிவி பார்த்துட்டே சாப்பிடலாம்.
எனக்கு பிடிச்ச சேனல் வச்சுட்டு டிவி பார்த்துட்டே நான் சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு குட்டி தூக்கம் போடணுன்னு எனக்கு தோணுது. ரொம்ப டயர்டாக ஃபீலாக இருக்குது. போய் இப்போ தூங்கலான்னு இருக்கேன். சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு டிவி ஆஃப் பண்ணிவிட்டு கிச்சனுக்கு போயிட்டு இந்த பாத்திரத்தை வச்சுட்டு என் ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணியிருக்கான். ஸோ நான் சாப்பிட்ட பாத்திரத்தை இங்கே வச்சுட்டு மேலே போயிட்டு ஒரு குட்டி தூக்கம் போடணும். ஸோ என் ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணியிருக்கான். ஐம் சாரி மைல்ஸ், காட் யூ சி டுமாரோ, டோன்ட் ஃபர்கட் கேம்து. ஸோ தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் என்னோடய ஹோம்ஒர்க்ஸ்லாம் இருக்குது. ஸோ நான் அதை படிக்கணும். இப்போது டைம் 12:38 AM. ஸோ என்னோடய ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது எனக்கு விடிய. ஸோ நான் இப்போ தூங்க போகிறேன். அம்மா மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் தூங்குறதுக்கு முன்னாடி எப்பயுமே கதவை சாத்திட்டு தான் தூங்குவேன். ஸோ கதவை சாத்திட்டு தூங்க போகலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:16 AM. கொஞ்சம் தண்ணி தாங்க எடுக்கிற மாதிரி இருக்குது. தூக்கத்துலேருந்து எழுச்சி நான் இப்போ தண்ணி குடிக்க போகணும். வீட்டுக்கு கீழே கிச்சனில் இருக்கிற ஃப்ரிட்ஜில் தண்ணி இருக்குது. நான் இப்போ அங்கே தான் தண்ணி குடிக்க போயிட்டுருக்கேன். ரொம்ப இருட்டாக இருக்குது இந்த மிட் நைட்டில். ஸோ ஃப்ரிட்ஜில் நல்ல ஐஸ் வாட்டர் இருக்குது. கொஞ்சம் லைட்டாக தண்ணி குடிச்சிக்கலாம். தண்ணி குடிச்சிட்டு நான் இப்போ என்னோடய ரூமுக்கு போயிட்டுருக்கேன். மறுபடியும் நம்ம இப்போ தூங்க போகிறோம் கொஞ்ச நேரம். அம்மா என்ன மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னா, இஸ் ஹூ வாஸ் அட் த டோர். யாரோ என் வீட்டுக்கு வெளியில் நின்றுட்டுருக்காங்க அங்கே. அது நீயான்னு கேட்குறாங்க. ஆனால் அது நான் இல்லை, யாரோ என் வீட்டுக்கு வெளியே இருக்காங்க. யாருன்னு போய் பார்க்கலாம் வாங்க. அது இந்த மிட் நைட்டில் யாரோ வந்து என் வீட்டு முன்னாடி நிற்கிறாங்கன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து பால் அனுப்பிச்சிருக்காங்க. அது ஏதோ விண்டோ கிட்டே ஏதோ நடந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் போலீஸை கூப்பிடுறேன், நீ வந்து ரூம்ஸ் கதவை சாத்திக்கிட்டு பத்திரமா ரூமில் ஒளிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா. நான் டோர் திறக்க போய் யாரோ இருக்காங்க வெளியே, ஜன்னல் வழியே தெரியுது. ரொம்ப பயமாக இருக்கு அவனை பார்க்கவே. உடனே நான் போய் என் ரூமில் ஒளிஞ்சிக்கிறது தான் பெஸ்ட்டு.
போயிட்டு என் ரூமுக்கு கட்டிலுக்கு அடியில் நான் ஒளிஞ்சிக்கிறேன். அந்த உருவத்தை பார்த்துட்டு ரொம்ப பயமாக இருக்குது. நான் இங்கேயே ஒளிஞ்சிக்கிறேன். ஏதோ உடஞ்ச சத்தம் மாதிரி கேட்குது கீழே. காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்காங்க. அம்மா என்ன மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னா, அம்மா ஏதோ மெசேஜ் பண்ணியிருக்காங்க. என்ன மெசேஜ்னா, டு யூ ஹியர் ஹர், இட்ஸ் பாலி அட் த டோர். பாலா தான் டோர்கிட்ட இருக்காங்க, சாரி சொல்லியிருக்காங்க. ஸோ பாலா தெரிஞ்சவங்கன்றதால நான் போயிட்டு அவங்கள பார்க்க போகிறேன் இப்போது. ஆனாலும் கொஞ்சம் பயமாக இருக்குது. இந்த மிட் நைட் டைமில் யார் என் டோர் முன்னாடி வந்து நின்று இருப்பா? ரொம்ப பயமாக இருக்குது. சடனாக என்னோடய பேரண்ட்ஸ் ரூம்லேருந்து கதவு திறக்குது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நான் ரிட்டன் மறுபடியும் போய் ஒளிஞ்சிக்கிறேன். அந்த ரூமில் யாருமே இல்லை. ஆனாலும் எப்படி கதவு திறந்துச்சு? ரொம்ப பயமாக இருக்குது. மறுபடியும் எனக்கு அந்த காலிங் பெல் சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்குது. போலீஸோட காப்ஸ் அவங்களோட வேன் சவுண்ட் கேட்குது. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா தான் கூப்பிட்டாங்க. இப்போ நான் தைரியமாக போகலாம். அங்கே போயிட்டு அவங்கள பார்க்கலாம். காப்ஸும் வந்துட்டாங்க வீட்டுக்கு முன்னாடி. எனக்கு கொஞ்சம் இப்போ பயம் இல்லாமல் நான் போய் பார்க்குறேன் யாருன்னு.